வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எலிஃபெண்ட்டோட லெக்ஸ் அண்டு பாடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சேம் 13 நம்பர் ஹூக் அண்டு 4 ப்ளை யான் கிரே கலர் தான் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு லெக் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் நாம் 6 எஸ்சி போட்டு செகண்ட் ரவுண்டில் நாம் ஒவ்வொரு எஸ்சிக்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ செகண்ட் ரவுண்டில் நமக்கு 12 எஸ்சி கிடைக்கும். செகண்ட் ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளே 2 ஏசி போடணும். ஸோ 12 ஏசி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரவுண்டில் ஒரு இன்க்ரீஸ் ஒரு டிக்ரீஸ். தேர்ட் ரவுண்ட் ஃபுல்லாக ஒரு இன்க்ரீஸ் ஒரு டிக்ரீஸ். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஏசி, செகண்ட் ஸ்டிச்சில் 2 ஏசி. ஸோ தேர்ட் ரவுண்டில் நமக்கு 18 ஏசி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரவுண்ட் வந்து எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி தான் போடணும். ஆனால் பேக் லூப்பில் போடணும். அந்த ஏசி வந்து இந்த மாதிரி பேக் லூப்பில் போடணும். ஸோ இந்த ஃபோர்த் ரவுண்டில் நமக்கு 18 ஏசி தான் கிடைக்கும். ஃபுல்லாக எல்லா ஏசியும் வந்து பேக் லூப்பில் தான் இந்த ஸ்டிச்சுக்குள்ளே போடணும். நெக்ஸ்ட்டு வந்து 5, 6, 7, 8 இந்த 4 ரவுண்ட்ஸ் வந்து நாம் எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி போட்டு முடிக்கணும். எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் சிங்கிள் ஸ்டிச் தான் போடணும். ஸோ இந்த 4 ரவுண்ட்ஸ்லேயும் நமக்கு 18 ஏசி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நைன்த் ரவுண்டில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 7 ஸ்டிச்சில் 7 ஏசி போட்டு ஒவ்வொரு ஏசி போடணும். ஃபஸ்ட்டு 7 ஸ்டிச்சில் ஒவ்வொரு ஏசி போடணும். அப்புறம் 2 ஏசியை வந்து நாம் டிக்ரீஸ் பண்ணணும். அப்புறம் மீதி இருக்கிற நெக்ஸ்ட்டு 7 ஸ்டிச்சஸ்க்குள்ளே நாம் ஒவ்வொரு ஏசி போடணும். அப்புறம் லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸை நாம் டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ நைன்த் ரவுண்டில் நமக்கு 16 ஏசி கிடைக்கும். ஸோ இந்த நைன்த் ரவுண்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 10th ரவுண்ட் வந்து நம்ம எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி போடணும். இப்போது 9th ரவுண்டில் நம்ம லாஸ்ட் 2 ஸ்டிச்சை டிக்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போது எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி போடணும். அதுதான் 10th ரவுண்டில் நமக்கு 16 ஏசி தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 11th ரவுண்டில் வந்து நாம் கலர் சேஞ்ச் பண்ணணும். நான் வந்து இப்போ ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ளூ கலரை ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வர எல்லா ரோஸும் இந்த ப்ளூ கலர் வச்சு தான் நாம் பண்ணணும். 11, 12, 13 நெக்ஸ்ட்டு 3 ரவுண்ட்ஸ் வந்து எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி போடணும். ஸோ இந்த 3 ரவுண்ட்ஸ்லேயும் நமக்கு 16 ஏசி தான் கிடைக்கும் ஒவ்வொரு ரவுண்டு முடிகிறப்ப. இப்போ அந்த க்ரே கலர் யானை கட் பண்ணிவிட்டு இப்போ 3 ரவுண்ட்ஸ் இந்த மாதிரி செய்யணும். இப்போது இந்த செகண்ட் லெக்கில் 2 செயின்ஸ் போட்டு நான் ஆல்ரெடி செஞ்சு வச்ச ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே இந்த மாதிரி ஹூக்கை விட்டு அங்கே ஒரு எஸ்சி போட்டு ஃபஸ்ட்டு லெக்கு ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு எஸ்சி நாம் போட்டு வரணும். நான் இப்போது செஞ்ச செகண்ட் லெக்கில் 2 செயின்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு லெக்கை வந்து நான் ஜாயின் பண்ணேன். அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே எஸ்சி போட்டு அங்கே ஒரு மார்க்கர் வச்சுக்கிட்டேன். அதுதான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போது வந்து இந்த ஃபஸ்ட்டு லெக்கை சுற்றி நாம் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு எஸ்சி போட்டு வரணும். போட்டுட்டோம். இப்போது அந்த செயின்குள்ளே ஒவ்வொரு செயின்குள்ளேயும் ஒரு எஸ்சி போடணும். 2 செயின் இருக்குல்ல, ஸோ ஃபஸ்ட்டு செயினில் ஒரு எஸ்சி, செகண்ட் செயினில் ஒரு எஸ்சி. இப்போது செகண்ட் லெக்குக்குள்ளே நாம் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு எஸ்சி போட்டு ஃபுல்லாக சுற்றி போட்டு வரணும் அந்த சைடு வரைக்கும். ஸோ சுற்றி போட்டு முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு அந்த சைடு வேறு செயின் இருக்குல்ல, அந்த செயின்குள்ளேயும் நாம் இதே செயின் தான் பட் ஆப்போசிட் சைடு, அதுக்குள்ளேயும் அந்த 2 செயின்குள்ளே ஒவ்வொரு எஸ்சி போடணும். கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ பார்த்து மெதுவாக போடுங்க. செயினில் 2 எஸ்சி போடணும்.
ஆப்போசிட் சைடு இங்கு 2 ஏசி அங்கிட்டு 2 ஏசி இந்த மாதிரி போட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் மார்க்கர் வந்து வச்சுருக்கேன், அதுதான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதை எடுத்துட்டு அங்கே வந்து ஒரு எஸ்சி போடணும். எஸ்சி போட்டு திரும்ப மார்க்கரை அதே பிளேஸில் வச்சிடணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 34 ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி போடணும். சுற்றியும் 34 ஏசி சுற்றியில் ஒவ்வொரு ஏசி போட்டு வரணும். இப்போ லாஸ்ட்டில் அந்த 2 செயின்ஸ்குள்ளே போட்டோம்ல, அந்த 2 ஏசி இருக்குது, அதுக்குள்ளே நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஒவ்வொரு எஸ்சிக்குள்ளேயும் 2 ஏசி போடணும். ஸோ நமக்கு இந்த செகண்ட் ரவுண்டில் வந்து 38 ஏசி கிடைக்கும். ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து நமக்கு 36 ஏசி கிடைக்கும். செகண்ட் ரவுண்டில் வந்து 38 ஏசி கிடைக்கும். இப்போது செகண்ட் ரவுண்ட் முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். தேர்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ மார்க்கரை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே மார்க்கரை வச்சுட்டு இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ மீதி இருக்கிற 32 ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு ஏசி போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே வந்து நாம் இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ண பிறகு லாஸ்ட் 4 ஸ்டிச்சஸ் இருக்கும், அதுக்குள்ளே நாம் ஒவ்வொரு ஏசி போடணும். ஸோ இந்த ரவுண்டில் தேர்ட் ரவுண்டில் நமக்கு 40 ஏசி கிடைக்கும். இந்த தேர்ட் ரவுண்ட் முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு 4, 5, 6, 7, 8 இந்த 5 ரவுண்ட்ஸும் வந்து நாம் எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி போடணும். ஸோ ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் நமக்கு இந்த 5 ரவுண்ட்ஸ்லேயும் நமக்கு 40 ஏசி தான் கிடைக்கும். இப்போ 8 ரவுண்ட் முடிச்சிட்டோம். இப்போ மார்க்கரை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு 5 ரவுண்ட்ஸ் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கலாம். 8 ரவுண்ட்ஸ் முடித்த பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணிக்கோங்க அந்த 2 லெக்ஸ்லேயும் டைட்டாக. இப்போது 8 ரோஸ் நாம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 9th ரோ. எப்பயுமே அந்த மார்க்கரை எடுத்துகிட்டு நீங்கள் உடனே அங்கே ஒரு எஸ்சி போட்டு மார்க்கரை திரும்ப வச்சுருங்க, இல்லாட்டினா நீங்கள் உங்களுக்கு மறந்துடும். இப்போ 9th ரோவில் ஃபஸ்ட்டு 8 ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு ஏசி போடணும். ஃபஸ்ட்டு 8 ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு ஏசி போடணும். 8 ஏசி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 2 ஏசியை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். இப்போ 8 ஏசி போட்டோம். நெக்ஸ்ட்டு 2 ஏசியை வந்து நாம் இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு 17 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி போடணும். அப்புறம் ஒரு டிக்ரீஸ் பண்ணணும். அப்புறம் மீதி இருக்கிற 11 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி போடணும். ஸோ 9th ரவுண்டில் நமக்கு டோட்டலாக 38 ஏசி கிடைக்கும். மாதிரி டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டில் வந்து 11 ஸ்டிச்சஸ் இருக்கும், அதில் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி போட்டு முடிச்சிடணும். இப்போது 9th ரோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 10th ரோ. 10th ரோவில் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு 8 ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு ஏசி போட்டு அப்புறம் டிக்ரீஸ் பண்ணணும். டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 15 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி போட்டு தென் டிக்ரீஸ் பண்ணணும். அப்புறம் லாஸ்ட்டில் 11 ஸ்டிச்சஸ் இருக்கும், அதுக்குள்ளே நாம் ஒவ்வொரு ஏசி போடணும். ஸோ 10th ரோவில் நமக்கு 36 ஏசி கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 11 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி போட்டு 10th ரோவை நாம் முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு 11th ரோ. 11th ரோவில் என்ன பண்ணணும்னா எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி போடணும்.
எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி போடணும். ஸோ 11th ரோவில் வந்து நான் அகைன் வந்து கிரே கலர் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அகைன் வந்து எலிஃபெண்ட்டோட பாடி கலரையே நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது கிரே கலர் ஜாயின் பண்ண பிறகு எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி போட்டு 11th ரவுண்டை நாம் முடிக்கணும். ஸ்டிச் மார்க்கர் மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்புறம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போது இந்த ரோ ஃபுல்லாக நம்ம முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 12th ரோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 12th ரோ வந்தாச்சு. 12th ரோவில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் மார்க்கர் வச்சுக்கோங்க. 12th ரோவில் ஃபஸ்ட்டு 8 ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு ஏசி போட்டுக்கிறணும். அப்புறம் டிக்ரீஸ் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு 15 ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு ஏசி போட்டுட்டு அப்புறம் டிக்ரீஸ் பண்ணணும். அப்புறம் ரிமைனிங் இருக்கிற லாஸ்ட் 9 ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு ஏசி போடணும். ஸோ 12th ரோவில் நமக்கு 34 ஏசி கிடைக்கும். டோட்டலாக 34 ஏசி இருக்கும். ஸ்டிச் மார்க்கர் மட்டும் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 13. ரவுண்ட் 13ல் ஃபஸ்ட்டு 7 ஸ்டிச்சுக்குள்ளே 7 ஏசி, அப்புறம் டிக்ரீஸ், அப்புறம் 15 ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு ஏசி, அப்புறம் டிக்ரீஸ், அப்புறம் லாஸ்ட் 8 ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு ஏசி போடணும். ஸோ 13th ரோவில் நமக்கு டோட்டலாக 32 ஏசி கிடைக்கும். 7 டிக்ரீஸ், 15 டிக்ரீஸ், 8. இதுதான் ரவுண்ட் 13. இப்போது ரவுண்ட் 14. ரவுண்ட் 14ல் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி போடணும். ஸோ ரவுண்ட் 14ல் வந்து நமக்கு 32 ஏசி கிடைக்கும். இப்போ இது ஃபுல்லாக எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி போட்டு நாம் முடிச்சுக்கிறணும். நெக்ஸ்ட்டு வந்து ரவுண்ட் 15. ரவுண்ட் 15ல் வந்து ஃபஸ்ட்டு 7 ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு ஏசி போடணும். அப்புறம் டிக்ரீஸ் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு 14 ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு ஏசி போட்டு டிக்ரீஸ் பண்ணணும். அப்புறம் லாஸ்ட்டு 7 ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு ஏசி போடணும். ஸோ 15th ரவுண்டில் நமக்கு 30 ஏசி கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு 16th ரோ. 16th ரோவில் ஃபஸ்ட்டு 7 ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு ஏசி போடணும். அப்புறம் டிக்ரீஸ் பண்ணணும். அப்புறம் திரும்ப நெக்ஸ்ட்டு 12 ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு ஏசி போடணும். அப்புறம் டிக்ரீஸ் பண்ணணும். அப்புறம் லாஸ்ட்டு 7 ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு ஏசி போடணும். ஸோ டோட்டலாக 16th ரவுண்டில் நமக்கு 28 ஏசி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 17th ரோ. இப்போது 16th ரோ வந்து டிக்ரீஸ் பண்ணி முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 17th ரோ பார்க்கணும். 17th ரோ வந்துன்னா 17th ரோ வந்து எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி போடணும். ஸோ 17th ரவுண்ட்லேயும் நமக்கு 28 ஏசி தான் கிடைக்கும். இப்போ எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி போட்டு இந்த ரோவை முடிச்சிடணும். செவன்டீன்த் ரோ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 18th ரோ. 18th ரோவில் வந்து ஃபஸ்ட்டு 5 ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு ஏசி போட்டு அப்புறம் டிக்ரீஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு 5 ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு ஏசி போடணும், அப்புறம் டிக்ரீஸ் பண்ணணும். இதுதான் இந்த ரோ ஃபுல்லாக நாம் செய்யணும். ஸோ இந்த ரோவில் வந்து நமக்கு 24 ஏசி கிடைக்கும். ஃபஸ்ட்டு 5 ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஏசி, அப்புறம் டிக்ரீஸ். இப்போது நெக்ஸ்ட்டு 19th ரோ. 19th ரோவில் வந்து எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி போடணும்.
எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு எஸ்சி போடணும். நெக்ஸ்ட்டு 20th row. 20th row வந்து 2 எஸ்சி ஒரு டிக்ரீஸ், 2 எஸ்சி போடணும், ஒரு டிக்ரீஸ். ஸோ 20th rowல வந்து நமக்கு 18 எஸ்சி கிடைக்கும். 20th row முடித்த பிறகு நெக்ஸ்ட்டு 21st லாஸ்ட் ரோ. இந்த லாஸ்ட் ரோவில் வந்து எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் நாம் ஒவ்வொரு எஸ்சி தான் போடணும். இப்போ 20th row முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 21st row. இப்போது லாஸ்ட்டு வந்து எல்லா மார்க்கரை எடுத்துட்டு அங்கே ஒரு அங்கே ஒரு எஸ்சி போட்டு திரும்ப மார்க்கரை வச்சுருங்க. அப்புறம் எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு எஸ்சி போட்டு திரும்ப அந்த மார்க்கர் பிளேஸ் இருக்கிற இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நூலை கட் பண்ணிடுங்க. ரொம்ப நூல் விடணும்னு இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹெட்டில் நூல் விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம்.